வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷ் சிவில் வாரை பற்றியும் அதனுடைய தாக்கம் எப்படி இங்கிலீஷ் கவர்னர்ஸ் மேலே இருந்ததுன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த இங்கிலீஷ் சிவில் வார் 1642லேருந்து 1651 வரைக்கும் நடந்தது. இதுக்கான காரணங்கள் பல இருந்தாலும் முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராயலிஸ்ட்டுக்கும் பார்லிமெண்டேரியன்ஸுக்கும். அதாவது ராயலிஸ்ட்னால் கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்டோடைய சப்போர்ட்டர்ஸு, பார்லிமெண்ட்டுக்கும் அங்கே இருந்தவங்களுக்கும் இருந்த ஒரு மனப்போராட்டமும் பல விதமான சச்சரவுங்களும் தான். அது மாத்திரம் இல்லாமல் இவங்க என்ன நினச்சாங்கன்னா ராஜாவுக்கு தான் முழு அதிகாரம்னு. ஆனால் அதே சமயத்தில் பார்லிமெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, எங்களோட அதிகாரத்தில் ராஜாவோட குறுக்கீடு இருக்கக்கூடாதுன்றது தான். அதே காலகட்டத்தில் நிறைய ரிலீஜியஸ் டிவிஷன்ஸும் இருந்தது, சோஷியல், அதாவது மக்கள்கிட்ட பல விதமான அமைதியின்மையும் இருந்தது. இதுக்கெல்லாம் தான் அது ஒரு காரணம். இதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசராட்சியே அங்கேருந்து போயிட்டு, அது மாத்திரம் இல்லாமல் புதுசாக வரக்கூடிய அடுத்தடுத்து டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ்க்கு நிறைய பிரின்சிபல்ஸையும் எடுத்து சொன்னது தான் இதோட விளைவுகள். இந்த சிவில் வார்க்கான முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா ராஜாவுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இருந்த அந்த கான்ஃப்ளிக்ட் தான். என்னென்னா, இது வரைக்கும் எல்லா ராஜாக்களும் பார்லிமெண்ட்டோட சப்போர்ட்டோட தான் அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா டாக்ஸேஷனில், அதாவது மக்களுக்கு வரி எப்படி போடணும், எப்படி வசூல் பண்ணணுன்றதெல்லாம் பார்லிமெண்ட் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் அரியணையில் ஏறும் போது அவருடைய மனசில் எப்படி இருந்ததுன்னா, டிவைன் ரைட்ஸ் ஆஃப் கிங்ன்னுவாங்க. அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக ராஜா தான், ராஜாவுக்கு மேலே யாருமே இல்லை, கடவுள் மட்டும்தான். ராஜா யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, மக்கள் ராஜா எது சொன்னாலும் கேட்கணும்னு நினைக்கிறது தான் டிவைன் ரைட்ஸ் ஆஃப் கிங்ஸ். ஆனால் பார்லிமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் டாக்ஸேஷன் கவர்னன்ஸ், அதாவது நாட்டு எப்படி நடத்துறது, வரிகள் எப்படி போடுறதெல்லாம் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோன்னு. இதனால் நிறைய மனப்போராட்டம் ஏன் வந்ததுன்னா, சார்ல்ஸ் பார்லிமெண்ட்டோடைய அந்த அனுமதியே இல்லாமல் நிறைய டேக்ஸை அவருக்கு பணம் வேணுன்றதுனால மக்கள் மேலே வரி விதிச்சுட்டே இருந்தார். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஷிப் மணி டேக்ஸ் மாதிரி நிறைய டேக்ஸஸை. இதனால் பார்லிமெண்ட்டில் இருந்தவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, இவங்களோட உரிமைகளை ராஜா கை வைக்கிறாரு, அவங்களுடைய உரிமைகளை அவர் தட்டி பறிக்கிறாருன்னு அவங்க அந்த மாதிரி நினச்சதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருந்தது. முக்கியமாக சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன் இந்த மாதிரி செஞ்சாருன்னா, ஒரு அரியணை ஏறும் போதே கஜானாவில் பணம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ரெண்டாவது அவருக்கு வேண்டிய அளவுக்கு பணம் அங்கே இல்லை. அதனால் அவர் பணம் வேணும் போது பார்லிமெண்ட்டோடைய அனுமதி இல்லாமலே, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ராஜா எதுவும்னா முடிவு பண்ணலாம், யாரோட அனுமதி அவருக்கு தேவையில்லைன்னு நினச்சதுனால அவராக நிறைய வரிகளை போட்டது பார்லிமெண்ட்டுக்கும் அவருக்கும் இருந்த மனக்கசப்பு அதிகமாச்சு. இதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பார்லிமெண்ட்டே வேணான்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை கலைச்சிட்டார். இது 1629லேருந்து 1640 வரைக்கும் இருந்தது. இந்த காலகட்டத்தை பர்சனல் ரூல்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி அது மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. இதனால் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது இவர் அவர் கீழே இருந்தவங்க கையிலேருந்து நிறைய பணத்தை வாங்கினார். இது ஃபோர்ஸ் லோன் ஃப்ரம் சப்ஜெக்ட்ஸ்னால் மக்கள், மன்னர் கீழே இருந்த மக்களை சப்ஜெக்ட்ஸ்னுவோம். செல்லிங் மோனோபோலிஸை இவராக சில விஷயங்களை பணத்துக்காக விற்றுட்டு இருந்தார், சில உரிமைகளை. அப்புறம் ஆங்கிலிக்கன் சர்ச்சோடைய சர்வீஸுக்கு மக்கள் வரலைன்னா நீங்கள் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு பணம் வசூலிச்சுட்டு இருந்தார். இதன் காரணமாக நோபல்ஸ் கையிலையும் சரி, காமன் பீப்புள் கையிலையும் சரி, அவங்களுக்கு மன்னராட்சி மேலே ஒரு கோவமும் வெறுப்பும் உண்டாக்குற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி ரிலிஜியஸ் டென்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்டு அவருடைய நெருக்கமாக இருந்த ஆர்ச் பிஷப் லார்டு, இவர் ஆர்ச் பிஷப் லார்டுன்றோட இன்ஃப்ளூயன்ஸால் என்ன பண்ணாருன்னா, சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் ஹை ஆங்கிலிக்கன் ப்ராக்டிசஸ் எல்லாம் கொண்டு வந்தார். ஆனால் இது ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா அது கிட்டத்தட்ட கேத்தலிசம் மாதிரியே இருந்தது. அப்போ கேத்தலிக்ஸ்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி எல்லாமே இருக்குது அப்படின்றது அவங்களோட எதிர்ப்பாக இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ரிலீஜியஸ் கன்ஃபர்மிட்டி அவர் கொண்டு வந்தார். அதே மாதிரி புக் ஆஃப் காமன் ப்ரேயரையும் கொண்டு வந்தார். இதனால் பியூரிட்டன்ஸ்க்கும் பிரெஸ்பிட்டேரியன்ஸ்க்கும் கோவம் வந்துச்சு, முக்கியமாக ஸ்காட்லாண்டில் இருந்தவங்களுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன பண்ணார்னா, ஸ்காட்லாண்டில் ஆங்கிலசிசமை கொண்டு வந்தார். அதனால் பிஷப்ஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டே வந்தது. இதனால் சார்ல்ஸ் என்ன பண்ணாருன்னா, வேறு வழி இல்லாமல் பார்லிமெண்ட்டை திரும்பி 1640 அவர் உருவாக்குனார். ஏன்னா அவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, ஏன்னா நிறைய சண்டைங்க போயிட்டே இருந்ததுனால அவருக்கு பணம் ரொம்ப பற்றாக்குறையாக இருந்தது. இந்த பார்லிமெண்ட்டை தான் நம்ம லாங் பார்லிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே தான்
எல்லாருமே ராஜா வந்து என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாரோ அதை வெளிப்படையாகவே வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அந்த எதிர்ப்புனால பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து சீக்கிரமாகவே சிவில் வார் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் அண்ட் பப்ளிக் ஃபியர். என்னென்னா 1641 வந்து அயர்லாண்டில் வந்து பெரிய ஒரு கலவரம் உண்டாச்சு. அதில் நிறைய இங்கிலீஷ் பீப்புளும் ப்ராட்டஸ்டன்ட் செட்டிலர்ஸும் வந்து கொல்லப்பட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கொல்லப்பட்ட எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகமாக்கி சொன்னதுனால இங்கிலாந்துலேருந்து ஆன்டி கேத்தலிக் செட்டில்மெண்ட், அதாவது கேத்தலிக் இல்லாத மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ நம்மளையே வந்து அது மாதிரி கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. பார்லிமெண்ட்டுக்கும் பயம் வந்தது. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒருவேளை சார்ல்ஸ் வந்து இதை ஒரு சந்தர்ப்பம் வச்சு அவர் ஒரு ஆர்மியை உருவாக்கி நான் இந்த மாதிரி இந்த புரட்சியை இந்த எதிர்ப்பெல்லாம் அடக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்மியை உருவாக்கி அதை உபயோகப்படுத்தி பார்லிமெண்ட்டே தாக்கிட்டார்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்தவங்களுக்கு வந்தது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ராயல் ஆப்சல்யூட்டிசம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ராஜாவுக்கு தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்றது, அது வந்து இந்த காத்தலிக் ஆர்மி இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ராஜாவுக்கு எதிராக பப்ளிக்கு எல்லாருமே ராஜாவுக்கு எதிராக போயிட்டாங்க. இம்மீடியட் ட்ரிகர்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்தவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண பார்த்தது தான். என்னென்னா ஜான்வரி 1642 சார்ல்ஸ் என்ன பண்ணார்னா நிறைய வீரர்களை வந்து அவங்களோட ஆயுதத்தோடு அழைச்சின்னு போய் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் உள்ள நுழைஞ்சார். எதுக்குன்னா அவருடைய எண்ணம் வந்து அங்கே இருக்கக்கூடிய 5 எம்பிஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டை அவங்க தான் ஒரு லீடர்ஸ் மாதிரி இருந்தாங்க, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் மற்ற பார்லிமெண்டர்ஸ்லாம் நமக்கு பயப்படுவாங்க அப்படின்னு அவர் நினச்சார். இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ராஜா வந்து பார்லிமெண்ட்டை தாக்குறாரு. அது மாத்திரம் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய சில உரிமைகள் எல்லாம் அவர் வந்து பறிச்சிட்டாருன்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த 5 பார்லிமெண்டேரியன்ஸும் அவர் போகும்போது இல்லை, அவங்க தப்பிச்சு போயிருந்தாங்க. ஆனால் இந்த ராஜாவோட செயல் வந்து நாடு முழுக்க அவருக்கு எதிர்ப்பை கிளம்பிடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கு அவர் எதிர், மக்களும் அவருக்கு எதிர், மற்ற நோபல்ஸும் அவரை விட்டு தனியாக போயிட்டதுனால அவர் வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி ஆயிட்டார். அதனால் சார்ல்ஸ் என்ன பண்ணார்னா லண்டனுக்கு போயிட்டு அங்கே வந்து அவர் ஒரு படையை சேர்க்க ஆரம்பித்தார். ஏன்னா அவர் வந்து போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை. இங்கே பார்லிமெண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு படையை வந்து ஆரம்பிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் ஆகஸ்ட் 1642 வந்து போர் வெடிச்சது. போர் வந்து ஒரேடியாக நடக்கலை. முதல் ஃபேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவில் வார். இது வந்து ராஜாவுக்கு ஆதரவாக இருந்த ராயலிஸ்ட்டும் பார்லிமெண்ட்டுக்கு ஆதரவாக இருந்த பார்லிமெண்டர்ஸ்க்கு நடுவில் நடந்தது. இதில் பார்லிமெண்டரிஸ் தான் வின் பண்ணாங்க. அது பேட்டில் ஆஃப் நாசேயில், அது 1645. இது வந்து அது வரைக்கும் ராஜா தான் எல்லாம் இருந்த அந்த எண்ணத்தை மாற்றுச்சு. ரெண்டாவது சிவில் வார் வந்து 1642 நடந்தது. இதில் வந்து சார்ல்ஸ் வந்து அவரோட அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கு முயன்றார். ஆனால் இங்கேயும் வந்து பார்லிமெண்ட் வந்து ஒரு நியூ மாடல் ஆர்மியை உருவாக்கி அந்த ஆர்மி வந்து இந்த ராயலிஸ்ட், அதாவது ராஜாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்கள தோக்கடிச்சிடுச்சு. இப்போ அவங்க 1641 சார்ல்ஸ் ஒன்று வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இந்த மாதிரி அவர் செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் அவரை வந்து விசாரிச்சுட்டு இல்லை இவருக்கு மரண தண்டனை தான் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க. ஒரு ராஜாவுக்கே மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமா யூரோப்பை தாக்குச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர்கிங்டம் அண்ட் காமன்வெல்த், அதாவது வந்து இங்கிலாந்து வந்து இனிமேல் ரிப்பப்ளிக் தான், இதை ஆள போகிறார் ஆலிவர் கிராம்வெல். அவர் ராஜாவை எல்லாம் அவர் லார்ட் ப்ரொடெக்டராக இருந்து ஆளுவார்னு சொன்னாங்க. அவரோட ஆட்சி வந்து 1649 1660 வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த சிவில் வார் வந்து இங்கிலீஷ் கவர்னர்ஸ் மேலே ஏற்பட்ட தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மன்னர் ஆட்சி இருந்தது மட்டுமே, அதாவது மன்னர்கள் இன்னமும் இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய அந்த அதிகாரம் வந்து குறைஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் 1641 சார்ல்ஸ் ஒன்க்கு வந்து மரண தண்டனை விதித்தது வந்து ராஜாங்களும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான், அவங்க ஏதாவது தவறு செஞ்சால் அவங்க அதுக்கான தண்டனை அடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதலாக கொண்டு வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் ராஜாங்கள் எது செஞ்சாலும் அது கேள்வி கேட்கறது கூட ஆள் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் ராஜாங்களால் பார்லிமெண்ட் இல்லாமல் நாட்டை ஆள முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் அது தெளிவாக்குச்சு. திருப்பி சார்ல்ஸ் செகண்ட் வந்து 1660 திரும்பி அவர் மன்னராக வந்து ஆட்சியில் அமர்ந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மன்னரோ ராணியோ யார் வந்து இங்கிலாந்து ஆள்றாங்களோ அவங்களுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து மாறி இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த சிவில் வாரால் பார்லிமெண்ட்டோடைய அதிகாரம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்லிமெண்ட் வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியாக தான் இருந்த மாதிரி இருந்தது.
ஆனால் இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களாலையும் ஒரு படையை உருவாக்க முடியும், ஃபைனான்ஸ்லாம் மேனேஜ் பண்ண முடியும், நாட்டை வந்து தனியாகவே அவங்க இண்டிபெண்ட்டாக நடத்த முடியும்னு தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 1689 பாஸ் ஆனது வந்து ஒரு க்ளோரியஸ் ரெவல்யூஷனான அந்த டைமில் தான். இதன் மூலமாக வந்து ராஜாவுக்கு இருக்கிற அதிகாரங்கள்லாம் குறைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்லிமெண்ட்டோடைய சுப்ரீம்னஸுக்கு வந்து கேரண்டி கொடுத்தது. இது மாத்திரம் இல்லாமல் ரைஸ் ஆஃப் த ரிப்பப்ளிக்கன் ஐடியாஸ்ன்றது க்ராம்வெலோடைய ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா நிறைய ரிப்பப்ளிக்கன் தாட்ஸ் எண்ணங்கள்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரேடிக்கல் குரூப்ஸ்னு சொல்லுவோம், லிபரல்ஸ், டிகர்ஸ், இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் சமம், யூனிவர்சலாக சஃப்ரேஜ், எல்லா மக்களும் கஷ்டப்படுறாங்க, அதை நிவாரணம் பண்ணணும், லேண்ட் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க கொண்டு வந்த எண்ணங்கள்லாம் அடக்கப்பட்டாலும் பின்னாடி நடந்த டெமோக்ராட்டிக் டெவலப்மெண்ட்ஸ் மூலமாக அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறிச்சு, நடைமுறைக்கு வந்தது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த போரால் வந்து அரசியலை பற்றி எல்லாருமே விவாதிக்க ஆரம்பித்தாங்க. லிபர்ட்டியை பற்றி, ரெப்ரசன்டேஷன் பற்றி, அப்புறம் ரைட்ஸ் ஆஃப் த கவர்ன்டை பற்றி, எதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெமோக்ரஸியில் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த எண்ணங்கள்லாம் எல்லாருக்கும் நடுவில் வர ஆரம்பிச்சிது. லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ப்ரெசிடென்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதனால் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கோடைய பவர் வந்து ஷிஃப்ட் ஆச்சு. சார்ல்ஸ் I வந்து கேள்வி கேட்கப்பட்டது, அதுக்கப்புறம் அவர் கொடுத்த தண்டனை, இது மூலமாக அடுத்தடுத்து வந்த லீகல் பிரின்சிபல்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், ஃபேர் ட்ரையல், சிவில் லிபர்ட்டிஸ். அது மாத்திரம் இல்லாமல் மிலிட்ரி அண்ட் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன ஒரு தாக்கம் இருந்துன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நியூ மாடல் ஆர்மியை உருவாக்குனாங்க. அது வந்து எப்படின்னா அந்த மிலிட்ரியோட ஸ்ட்ரக்சரே மாற்றிச்சு, இன்னும் டிசிப்ளினாக கொண்டு வந்தது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டிங் ஃபோர்ஸ் வந்து அங்கே இருந்தாங்க. அது வரைக்கும் பிறப்பால் இவங்க தான் இந்த பதவியில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகுதி மாதிரி பிறப்பை தான் வச்சுருந்தாங்களே தவிர மெரிட்டை வச்சதில்லை. ஆனால் இப்போ வந்து மெரிட் மூலமாக அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற அந்த பதவியில் அவங்க இருக்கலாம், அது மூலமாக அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் சேரலாம் அப்படின்னு ஒரு நிலைமை உருவாச்சு. சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அது சென்ட்ரலைஸ்டாகவும் இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும், டேக்ஸ் கலெக்ஷனும் இன்னும் பெட்டராகவும், கவர்னர்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா டெவலப் ஆகிருந்தது இந்த காமன்வெல்த் பீரியட் மூலமாக. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையாக அமைச்சது இந்த சிவில் வார். அதோடைய தாக்கம் தான். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.